guys, welcome to our channel. Today வந்து மை புலியோட பார்ட் 5 தான்டா பார்க்க போகிறோம். அங்கே நம்ம ஸ்டோரிக்குள்ளே போன பார்ட்டில் நான் எங்கே ஸ்டாப் பண்ணேன்னா ஜிமினா ஒரு அந்த காலேஜோட ஸ்லாப்பில் போய் அழுதுகிட்டு இருந்திருப்பான். ஸோ அங்கே நான் ஸ்டாப் பண்ணேன். ஸோ போன பார்ட் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்தால் நல்லதுன்னு நினைக்கிறேன். அப்போ தான் ஸ்டோரி புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அப்புறம் அங்கே நம்ம இன்னைக்கான பார்ட்குள்ளே போகிறான்டா. இப்போ ஜிமினா அந்த ஸ்லாப்பில் அந்த பால்கனி இருக்குல்ல, அங்கே இருந்து அந்த ஸ்கையை பார்த்துட்டு ஏன் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? என்ன அசிங்கப்படுத்தினா கூட பரவாயில்ல, ஆனால் என்னோடய ஃபேமிலியெல்லாம் எடுத்துட்டு ஏன் அவர் பண்ணது தப்பு, அதனால தானே நான் அதை தட்டி கேட்டேன். அதில் என்ன தப்பு? ஏன் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது காட்? அப்புறம் அங்கே இருந்து அழுதுகிட்டு இருக்கான். ஏன்னா ஜிமின் அவரோட அம்மா அப்பாவுக்கு ரொம்பவே லவ் பண்ணுறான். ஸோ அதனால அவங்களுக்கு இந்த மாதிரி சொல்கிறது ஜிமினாவுக்கு தாங்கிக்க முடியல. ஸோ அப்புறம் ஜிமினா அந்த ப்ரோக்கன் ஹார்ட்லேயே வீட்டுக்கு கிளம்பி போகிறான். அதாவது இந்த ½ தான் அவள் காலேஜில் ½ தான் இருந்திருப்பான். ஏன்னா அவருக்கு இதுக்கு மேலே ஸ்டடீஸ் கண்டினியூ பண்ண முடியாது போல், அதான் வீட்டுக்கு கிளம்பி போகிறான். ஸோ வீட்டில் பார்த்திங்கன்னா அவரோட அப்பா அந்த ட்ரை கிளீனிங் ஒர்க்காக வெளியே போயிருக்கான். அம்மா இருக்கான். ஸோ அம்மா கேட்குறான், டேய் என்னடா ஆச்சு, என்ன இப்போவே காலேஜ் ஃபினிஷ் பண்ணிட்டாரா என்ன? இல்லைம்மா, எனக்கு கொஞ்சம் தலை வலிக்குது, அதான் வந்தேன், எனக்கு ஒரு கப் காஃபி கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. ஜிமினோட அம்மாவும் சரிடா நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போகிறான். அப்புறம் ஜிமின் அங்கே போகிற அம்மாவே பார்த்துட்டு ஒரு மாதிரி டியர்ஸாக வருது. ஏன்னா அந்த டெஸ்கில் அந்த மாதிரி ஒரு வார்த்தை எழுந்திருந்தது. ஸோ அதெல்லாம் நான் சொல்ல வேண்டியதில்லை, தெரியும் எல்லாருக்கும். ஸோ அப்புறம் ஜிமினா அவரோட ரூமுக்கு போயிட்டு அப்படியே ஒரு சைட் பார்த்துட்டு உட்காந்துட்டே இருக்கான். ஸோ அப்புறம் டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ அப்போ ஜிமினி ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு ஃப்ரெஷ்அப் எல்லாம் ஆகிட்டு, ஏன்னா ஜிமினோட ரூமில் தானே அவனும் ஸ்டே பண்ணுறான். ஸோ அப்புறம் ஜிமினோட பக்கத்தில் உட்காந்து ஜிமின் அப்படியே சீக்ஸில் வச்சுட்டு ஏதோ நினச்சிக்கிட்டு இருக்கான்னு தெரியும். ஸோ அதனால ஜிமினோட பக்கத்தில் போயிட்டு அந்த சீக்ஸில் கை வச்சுட்ருக்கால அந்த ஹேண்ட் தட்டி விடுறான். அப்படியே ஜிமின் அவரோட ஹெட் அப்படியே கீழே இதாகிறான். அப்படியே ஜிமினா அவரோட தம்பியை முடிச்சு பார்த்துட்டு, டேய் என்னடா உனக்கு பிரச்சனை இப்போ? என்ன நான் இப்படி இருக்கேனே, ஏதாவது பிரச்சனையா என்ன அப்படின்னு கேட்குறான். ஸோ அப்போ ஜிமின், எனக்கு என் லைஃப்பில் எல்லாமே பிரச்சனையாக தான்டா நடக்குது, இதில் என்ன நீ புதுசாக கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறான். யூன்ஜுன் என்னன்னா நடந்தது, என்கிட்டயாவது சொல்ல மாட்டியா நீ அப்படின்னு கேட்குறான். ஸோ ஜிமினா அப்படியே அங்கே நடந்ததெல்லாம் சொல்கிறான். ஏன்னா யூனா வர்றதுக்கு முன்னாடி ஜிமினாவுக்கு தம்பி அண்டு ஃப்ரெண்டு, ஒரு நல்லா பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருந்தது ஜிமினோட தம்பி தான். ஸோ அதனால் ஜிமினோட தம்பிக்கிட்ட ஜிமினா எதுவுமே மறக்க மாட்டான். அதனால சொல்கிறான், இந்த மாதிரி நடந்ததுதா, நீ சொன்ன மாதிரியே என் கபோர்டில் ஒரு ரெட் கார்டு இருந்தது, அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி எல்லாம் ஆச்சு அப்படின்னு சொல்கிறான். ஸோ யூன்ஜுனுமே, டேய் நான் சொன்னேன்ல, நீயே அவகிட்ட இந்த மாதிரியெல்லாம் பண்ண போன, ஒரு இது பண்ணிட்டு நீ தப்பிச்சது போதாதுன்னு நீயே பிரச்சனையை விலை கொடுத்து வாங்கிட்டியே, இப்போ என்ன பண்ண போகிற? தெரியலடா, நம்ம அம்மா அப்பாவை என்னால் அந்த வார்த்தை நினச்சி கூட பார்க்க முடியலை. ஏன் இந்த ஜங்குக்கு இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறா? அவனுக்கு தைரியம் இருந்தால் என்கிட்ட ஃபேஸ் டு ஃபேஸ் மோதி இருக்கணும். இந்த மாதிரி சீப்பான ஒர்க்கெல்லாம் பார்ப்பாரா அவ அப்படின்னு பேசுகிறான். ஸோ அப்போ யூன்ஜுன், என்னண்ணா நீ அந்த ஜங்கோ உங்களுக்கு இவ்வளோ பண்ணியும் நீங்கள் இன்னுமா அவருக்கு எதிராக பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறான். பின்ன எனக்கு என்ன பண்ண சொல்கிற நீ? அவன் கூட போய் ஹாய் ஐம் ஜிமின், சரி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் ஆகலான்னு சொல்கிறியா? எனக்கு சரியான காண்டாக்குது யூன்ஜுன் அப்படின்னு சொல்லி அப்படியே பல்ல கடிச்சிக்கிட்டே சொல்கிறான். யூன்ஜுன்
ஐயோ ஜிமின் அண்ணா, இந்த காண்டெல்லாம் அவர்கிட்ட செல்லுபடி ஆகாது. அதனால் இது இப்போவே விட்டு தள்ளுனா நல்லது தான். என்ன அப்படி வந்து சொல்லி அவரோட ஷோல்டரை வந்து டேப் பண்ணுறான். அப்படியே ஜிமினா அப்படியே யூஞ்சினை முறைச்சி பார்த்துட்டு, உன்கிட்ட சொல்கிறதுக்கு இந்த செவருக்கிட்ட நான் போய் சொல்லியிருக்கலாம். அதாவது அமைதியாக கேட்டிருப்பான். நல்லா கொடுக்குறேன்டா நீ எனக்கு, சி அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து அப்படியே கோவத்துலேயே போய் படுத்துக்கிட்டான். ஸோ ஜிமினாக்கு செம்ம கோவம் வருது. இப்போ ஜங்குக் நேருக்கு நேராக மீட் பண்ணா அப்படியே மூஞ்சிலே 2 குத்துரும் போல் அந்த மாதிரி கோவ புள்ளிக்கு. ஸோ அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு தூங்குறான். ஸோ அப்புறம் இந்த சைட் நைட் தான். ஜங்குக்கோட வீட்டில் தான் இப்போ சுகா, ஜின்னு, அப்புறம் ஜங்குக் எல்லாமே இருக்கான். அவரோட பாட்டுக்கு அவள் வந்து ஏதோ பெயிண்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ ஜங்குக் வந்து ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கான். டேய், எங்கிருந்துதா அவளுக்கு அவ்வளோ தைரியம்? ஒட்டுமொத்த காலேஜே என்னை பார்த்தாலே நடுக்குவாங்க. என்ன என்னோட 2 கண்ணை பார்த்தியும் பேசினான்ட்டா. எனக்கு சரி காண்டாவது தெரியுமா? ஆனாலும் ரொம்ப பிடிச்சிருக்குடா, ஏன்னு தெரியல. ரொம்ப 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 பிடிச்சிருக்கு, ஏன்னு தெரியலடா அப்படின்னு வந்து ஒரு மாதிரி ஸ்மர்க் பண்ணிகிட்டே சொல்கிறான். ஸோ அப்போ நம்ம வந்து இது பார்த்துட்டு, ஜங்குக் இங்கே பாருடா. என்னடா மச்சா, அந்த புள்ள அவனுக்கு என்ன பண்ணா? அவன்தான் என் வாழ்க்கையில் எல்லாமே பண்ணான். அத்தனை பேருக்கு முன்னாடி என்னை அசிங்கப்படுத்திட்டான்ல. இல்லைடா, அவனை நான் சும்மாவே விட மாட்டேன். என்னோட புது ஷர்ட்டில் ஐஸ்கிரீம் கொட்டினதும் இல்லாமல் என்கிட்டே கார்டை கொடுத்துட்டு எங்கள் கடையில் வந்து க்ளீன் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு போகிறான். பாருங்கடா, அவனோட கடையே இருக்காத மாதிரி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அப்போ ஜின்னு வந்து, என்னடா பண்ண போகிற நீ? இன்னும் என்ன பண்ண போகிறேன்? நேற்று பார்த்தேல்ல அந்த பாவண்டா அந்த பையன். ஏன் உனக்கு அந்த பையனோட ரிவெஞ்ச் எடுக்கணும்னா அந்த பையனோட மட்டும் ரிவெஞ்ச் எடுக்கணும். எதுக்கு அந்த பையனோட அம்மா அப்பா எல்லாம் எடுத்துட்டு? சி, இதெல்லாம் பொட்டை மாதிரி ஜங்குக், வேணாம் விட்டுரு அப்படின்னு வந்து சொல்கிறான். ஸோ ஜங்குக் அப்படியே ஜின்னை முறைச்சி பார்த்துட்டு, என்ன பொட்டை மாதிரியா? நீ தாண்டா பொட்டை. அவரை நான் பழி வாங்காமல் தீர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டெவிலாக ஸ்மர்க் பண்ணுறா. ஸோ இப்போ டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா ஜிமினா வந்து அப்படியே ஏதோ கடமை கீழே வரான் காலேஜ்க்கு வந்து. அவர் பாட்டுக்கு அங்கே டேபிளில் போய் உட்காந்துக்கிறான். ஸோ அப்புறம் யூனா வந்து ஜிமினாவோட ஷோல்டரை டேப் பண்ணிவிட்டு, ஜிமின் இங்கே பாருடா. என்ன யூனா சொல்லு? இங்கே பாரு, என்னோடய ஃபேஸை பார்த்து பேசு அப்படின்னு சொல்கிறான். ஸோ ஜிமினும் டர்ன் பண்ணி யூனாவை பார்க்குறான். என்ன நீ நேற்று நடந்ததே நினச்சி இப்போவும் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கியா ஜிமின்? இல்லை ஒன்றும் இல்லை அப்புறம் வந்து சொல்கிறான். ஸோ யூனா வந்து அமைதியாக இருக்கான். ஏன்னா இதுக்கு மேலே என்ன கேட்குறது அது மாதிரி. ஸோ அப்போ ஜிமினோட மைண்ட் வாய்ஸ், ஏன் நேற்று நான் அவ்வளோ இதாகும்போது கூட யூனா வந்து என்னை காப்பாற்றலை. அவருக்கு எல்லோரும் ஏதோ பண்ணிகிட்டு இருந்தால சரி, அப்புறம் ஏன் நான் ஸ்லாப்க்கு போய் அழுத்துக்கிட்டு இருக்கும்போது கூட யூனா வரலை அப்படின்னு வந்து சொல்கிறான். அதாவது மைண்டு. ஸோ அப்புறம் யூனா வந்து ஜிமினாவே பார்த்துட்ருக்கான். ஸோ அப்போ 2 பேரும் வந்து லெசன்ஸை கவனிக்கிறான். நம்ம ஜிமினாவுக்கு வந்து ஒன்றுமே புரியல. ஏன்னா ஜிமினா வந்து இந்த காலத்தில் இருக்கவே ஜிமினாவுக்கு பிடிக்கலை. ஸோ அதனால் ஏதோ சரி அப்படின்னு சொல்லி படிக்கிறான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைம் ஸ்கிப் ஆகுது. ஒரு ஈவினிங் கூட இருக்கும். ஸோ இப்போ ஜிமினா வந்து அவர் பாட்டுக்கு அவரோட ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு ஜிமினா கிட்ட வந்து அப்படியே ஜிமினோட டேபிள் மேலே வந்து உட்காந்துக்கிறான் ஜிமினாவுக்கு முன்னாடி. ஸோ ஜிமினா வந்து பார்த்துட்டு, ஹலோ, என்னங்க உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு வந்து கேட்குறான். ஸோ அப்போ அந்த பொண்ணு வந்து, ஓ, நீ இந்த மாதிரி கூட பண்ணிவிட்டு உனக்கு திமிர பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்து சொல்கிறான். ஸோ ஜிமினா வந்து, நான் என்ன பண்ணுன்னு கேட்குறேன் அப்படின்னு வந்து கேட்குறான் கோவமா.
ஏன்னா ஜிமினுக்கு வந்து செம்ம கோவமாக இருக்குது. இப்போ யாரு கூடயும் பேசுகிற நிலைமையில இல்லை புள்ள. ஸோ அந்த பொண்ணு வந்து அவனோட ஃபோனை எடுத்து ஏதோ காமிக்கிறான். ஜிமினாக்கு இது பார்த்ததும் சரி காண்டாகுது. அப்படியே கண்ணில் இருந்து ஆட்டோமேட்டிக்லி டீயர்ஸ் வருது. அப்படி செம்ம கோபத்து கூட வருது. கோவமா எங்கே அந்த ஜேகே அப்படின்னு வந்து கேட்குறான். யூனா வந்து ஏய் ஜிமின் கூல் டவுன், என்ன ஆச்சு அப்படின்னு வந்து கேட்குறான். ஜிமின் வந்து எங்கே அந்த ஜேகேன்னு கேட்டேன். ஏய் என்ன ஜிமின் என்ன ஆச்சு? ஏய் அவள் பண்ணதெல்லாம் போதாதுன்னு என்ன பண்ணுற நீ அப்படின்னு வந்து கேட்குறான். யூனா ஜேகே எங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஸோ அப்போ அந்த பொண்ணு வந்து ஓ ஜிமின் பயப்படாத, ஜேகே இப்போ அந்த கிளாஸ் ரூமில் தான் இருப்பான் அப்படின்னு வந்து சொல்கிறான் நக்கலா. ஸோ ஜிமின் வந்து ஓ இருடா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளாஸ் ரூமுக்கு போகிறான். அந்த பொண்ணு சொல்லணும் அந்த கிளாஸ் ரூமுக்கு. ஸோ அந்த கிளாஸ் ரூம் அது கிளாஸ் ரூமே இல்லை, அந்த கிளாஸ் ரூம் வந்து ஒரு பழைய கிளாஸ் ரூம் மாதிரி அதை பூட்டி இருக்குது. அதில் யாருமே இல்லை. என்னது யாருமே இல்லை அப்படின்னு வந்து பார்த்துட்டு அப்படி கிளாஸ்க்கு வரான். எகைன் கிளாஸ்க்கு வந்து பார்த்தா இங்கே ஜிமினா பற்றி அசிங்கமாக அந்த போர்டிலலாம் ஜிமினோட டெஸ்கெல்லாம் அகைன் எழுதிருக்கு. இந்த தடவை ஜிமினோட அம்மா அப்பா பற்றி எழுதலை, ஏன்னா ஜிமினா பற்றி ரொம்பவே அசிங்கமாக எழுதியிருக்கான். இதெல்லாம் பார்க்கும்போது ஜிமினாக்கு ஆட்டோமேட்டிக்லி டீயர்ஸ் வருது. அந்த ஒட்டுமொத்த கோவத்தும் நம்ம ஜேகே மேலே தான் திரும்புது. ஸோ அப்புறம் ஜிமின் வந்து அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறான். ஜிமின் வந்து இப்போதைக்கு இல்லை, இன்னும் அவர் கூட நான் மோதக்கூடாது அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கான். ஸோ அப்புறம் யூனா வந்து அதெல்லாம் அந்த போர்டை போய் அழுக்கிறான். ஜிமினை பார்த்ததும் இங்கே பாரு ஜிமின், இங்கே பாரு நான் இருக்கேன், நான் அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டேன், நீ கவலைப்படாத, என்ன வா நம்ம 2 பேரும் கேன்டீன் போகலாம் அப்படின்னு சொல்லி 2 பேருமே கேன்டீன் போகிறான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜிமினும் ஒன்றுமே சொல்லலை. அவருக்கு என்ன அந்த மாதிரி வந்து சாப்பிட்டுட்டே இருக்கான். ஏன்னா ஜிமின் வந்து ஜிமினுக்கு வந்து கோவம் வந்தால் நல்லா சாப்பிடுவான், ரொம்ப சாப்பிடுவான். ஸோ அதனால அவர் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டே இருக்கான். யூனா வந்து பார்க்குறான் என்ன எப்படி சாப்பிட்றான்னு. ஜிமின் வந்து எதுவுமே பேசாமல் அந்த நூடுல்ஸ் அது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான். ஸோ இப்போ வந்து டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே ஆஸ் யூஷுவல் ஜிமின் வந்து அவரோட காலேஜ்க்கு வரான். இன்றைக்கும் வந்து இந்த மாதிரி வந்து எழுதியிருக்கான். ஸோ ஜிமினாவுக்கு வந்து செம்ம கடுப்பாகுது. ஸோ ஜிமினா வந்து பார்க்குறான். ஏன்னா ஜிமினா வந்து நினைக்கிறான் இல்லை அவரை ஏதாவது பண்ணிட்டு போட்டோம் நமக்கு என்ன அப்புறம் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கா. ஸோ இப்போவே ஒரு 1 வீக் ஸ்கிப் ஆகுதுன்னு சொல்கிறாமே. ஸோ இப்போ வந்து ஒரு ஃபைன் டே. ஜிமினா வந்து ஆஸ் யூஷுவல் காலேஜ் வரான். காலேஜ் வந்து பார்த்தா எல்லாமே ஜிமினா காலேஜ்குள்ளே என்ட்ரி ஆகும்போது எல்லாமே ஜிமினை பார்த்து சிரிக்கிறான் ஒரு மாதிரி நக்கலா. ஜிமின் வந்து எல்லாருமே ஒரு கான்ஃபியூஸ் லுக்கோட பார்த்துட்டு அப்போ யூனா வந்து ஓடி வந்துட்டு ஜிமினாக்கு யூனாவோட செல்ஃபோனை காட்டுட்டு ஜிமினாக்கு செம்ம ஷோக்கு. ஏன்னா ஜிமினா வந்து ஒரு பையன் கூட அந்த மாதிரி தப்பாக இருக்கிறது வந்து ஒரு வீடியோ, அதாவது அந்த எடிட்டிங் வீடியோ தான், பட் எல்லாமே அதை ரியலாக நம்பிக்கிட்டு இருக்கான். அது எடிட்னு ஜிமினாக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா ஜிமினா தான் அது எதுவும் பண்ணலைல்ல, ஜிமினாக்கு இது என்னென்னு கூட தெரியாது. ஸோ அதாவது இதெல்லாம் பிடிக்காது. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஆட்டோமேட்டிக்லி டியர்ஸ் வருது. இதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துருப்பான், பட் கேவலமாக இருந்திருக்க மாட்டான் இந்த வீடியோவில். அதாவது அந்த பொண்ணை காட்டின வீடியோவு, பட் அந்த வீடியோ இன்னும் பண்ணி அது அப்படியே எஃபியில் எஃபியில் கிடையாது, அந்த காலேஜ் அந்த கிளாஸ்க்கு இதுக்கு மட்டும் ஒரு குரூப் இருக்கும்ல, ஸோ அதில் போட்டிருப்பான். ஸோ குரூப் ஃபுல்லாகவே அந்த வீடியோ பற்றி மட்டும்தான் பேச்சு. ஸோ அப்புறம் ஜிமினாவுக்கு செம்ம கோவம் வருது. இந்த தடவை தன்னை தானே கண்ட்ரோல் பண்ணிக்கவே முடியாத அளவுக்கு கோவம் வருது. அதனால அப்படியே ஒரு நிமிஷம் ஜேகேவை தேடிட்டு போகிறான். ஸோ ஓகேடா, நான் இந்த பாட்டு இதோட ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஸோ அப்புறம் எல்லோரும் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, என்னக்கா வீடியோலாம் ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது, மாஸ்டர்ஸ் எல்லாம் ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. இதெல்லாம் சில பேருக்கு என்னோடய ப்ராப்ளம் என்னென்னு தெரியும்டா, பட் சில பேருக்கு தெரியாதில்ல. ஸோ தெரியாதுன்னா அந்த இது ஷார்ட்டாக இருந்துச்சுன்னா அந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கடா, நான் அதில் என்ன ரீசன்னு சொல்லியிருப்பேன். ஸோ என்கிட்ட இந்த மாதிரி அடிக்கடி கேட்டுக்கிட்டு இருக்காதுங்கடா கமெண்டில். ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகுது. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி போட்டிருப்பேன் ஒன் ஷார்ட்ஸ் வந்து ஒரே ஒரு பிஎல் ஒன் ஷார்ட்ஸ் ஹேட் பண்ணல, அது மட்டும்தான் போட்டிருப்பேன். இப்போ தான் கொஞ்சம் என்னோடய மனசை தீர்த்துக்கிட்டே சரி இந்த டைம் வச்சுட்டு நம்ம போடலாம்
ஏன்னா எனக்கு அந்த டைம்குள்ளே மட்டும்தான் போட முடியும்டா. அதான் சரி அந்த டைம் வச்சுட்டு போடலான்னு வந்து இப்போ வந்து ஒன் ஷாட் போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு எந்த டைம் முடியுமோ அவ்வளோதான் என்னால் எனக்கு அந்த டைம்குள்ளே எப்படியாவது நான் வீடியோ ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் ஃபோனில். ஸோ அதனால தான். ஐ ஹோப் நீங்கள் இதை புரிஞ்சுப்பீங்கிற நம்புகிறேன்டா. அண்ட் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கடா கமெண்டில். அண்ட் லைக் உங்கள் சப்போர்ட் எப்போவுமே இருக்குன்னு நம்புகிறேன்டா.